கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களுக்கு ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவுடைய இனிய நாமத்தினாலே வாழ்த்துக்கள். இன்றைக்கு சபை கூடி கர்த்தரை ஆராதிக்கிற தேவனுடைய பிள்ளைகளுக்கு கர்த்தர் கொடுக்கிற வார்த்தையானது மார்க்கு சுவிசேஷம் 5ஆம் அதிகாரம் 36ஆம் வசனத்திலே, பயப்படாதே, விசுவாசம் உள்ளவனாயிரு. பிரியமானவர்களே, யவீரின் வீட்டிலிருந்து வந்தவர்கள் அவனோடு பேசி கொண்டிருந்தாங்க. இயேசு கிறிஸ்து தம்முடைய காதுகளால் அதை கேட்குறாரு. யவீரு நம்பிக்கை இழந்தவனாய் சோர்ந்து போய் இருக்கிறார். தன் குமாரத்தை மரித்து போன நினைத்து துக்கத்தில் இருக்கிறார். அப்படிப்பட்ட யவீருவுக்கு இயேசு கிறிஸ்து ஆறுதலான வார்த்தைகளை கூறுகிறார். பயப்படாதே, விசுவாசம் உள்ளவனாயிரு என்று உற்சாகப்படுத்துகிறார். பிரியமானவர்களே, ஒருவேளை உங்களை சூழ்ந்திருக்கிற மனிதர்கள் துக்கமான வார்த்தைகளை, மனம் சஞ்சலம் நிறைந்த வார்த்தைகளை, நம்பிக்கை இழந்த வார்த்தைகளை, நம்பிக்கையற்ற வார்த்தைகளை சொல்லி உங்களுடைய விசுவாசத்தை குலைத்து போட்டு கொண்டிருக்கிறார்களா? பிரியமானவர்களே, ஆண்டவராகிய கர்த்தர் இந்த காலை வேளையிலே உங்களை பார்த்து பயப்படாதே, விசுவாசம் உடையவனாயிரு என்று சொல்லி தைரியப்படுத்துகிறார். பிரியமானவர்களே, மரித்து போனவைகளை உயிரோடு எழுப்பி இல்லாதவைகளை இருக்கிறவர்களைப் போல அழைக்கிற ஆண்டவராகிய கர்த்தர் இந்த காலை வேளையில் உங்களை பார்த்து சொல்லக்கூடிய ஒரே வார்த்தை, பயப்படாதே, விசுவாசம் உள்ளவனாயிரு, விசுவாசம் உள்ளவனாயிரு. பிரியமானவர்களே, வியாதி இருக்கிற இடத்திலே தேவனுடைய கிருபை வெளிப்படுவது போலவே மரணம் இருக்கிற இடத்திலேயும் தேவனுடைய கிருபை வெளிப்படும். இயேசு கிறிஸ்து நிச்சயமாகவே உங்களுடைய கண்ணீர்களை துடைக்கிறவர். இயேசு கிறிஸ்து நிச்சயமாகவே உங்களை ஆறுதல் படுத்தக்கூடியவர், வியாதியை குணப்படுத்தக்கூடியவர். நீங்கள் என்ன செய்ய வேண்டும்? பயப்படாதே என்ற அந்த வார்த்தைகளை சார்ந்து கொண்டு எல்லா பயங்களிலிருந்து நீங்கி நீங்கள் விசுவாசத்திலே நிற்க வேண்டும். பிரியமானவர்களே, இயேசு உங்களுடைய வாழ்க்கையிலே வரும்பொழுது உங்களுக்கு எல்லாம் நன்மைக்கேதுவாகவே நடக்கும். சகலமும் நன்மைக்கேதுவாகவே நடக்கும். தேவனிடத்திலே அன்பு கூறக்கூடிய பிள்ளைகளுக்கு சகலமும் நன்மைக்கேதுவாகவே நடக்கும் என்று சொல்லி விசுவாசித்து இயேசுவை மகிமைப்படுத்துவோமாக. ஆமென்.